இன்னைக்கு ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதா அம்மா. சும்மா இரு. கேவலமா பாடாத. என்னடா தப்பு தப்பா லிரிக்ஸ் எல்லாம் பாடிட்டு டேய் எங்கடா போற? டேய் பாத்துடா. ஷோ இந்த பொம்பளைகளே இப்படிதான். ஆமா ஆம்பளைங்க கிட்ட ஏமாந்துட்டே இருக்கோம்ல. ஏன் இந்த பொம்பளைகள் அப்படி இருக்கீங்க? என் வருத்தத்தை புரிஞ்சுக்காம புத்திசாலித்தனமா என்ன மடக்குற பத்தியா? அதான் பொம்பளை புத்தி. இந்த பொம்பளைகளா இப்படி இருக்கிறீங்களோ? இப்ப என்ன பிரச்சனை? என் ஒய்ஃப் அவதான் பிரச்சனையா? இல்ல. அப்போ நீ அவளுக்கு பிரச்சனையா? ஆடு போடா. நிம்மதியா ஒரு சரக்கு கூட அடிக்க விட மாட்டேங்கிற. இதுதான் ஆம்பளை புத்தி. அவள் ஒரு கடல். நானா? அடச்சே, உன்னை பத்தி எல்லாம் பேசல. நான் என் ஒய்ஃப் பத்தி பேசுறேன். அப்படியா? சொல்லு பாப்போம். கவிதைலாம் சொல்ற? கடலுக்குள்ள பல ரகசியங்கள் இருக்கும். அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. போதை அரிப்பாச்சே, புத்தி மாறிப்பாச்சே. கேவலமா பாடாதுன்னு சொன்னதா இல்லையா? என்ன போதையில் இப்படி ஒளறிட்டு இருக்க? இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிரியா ஒரு கடல். ஏன் தெரியுமா? சுனாமி எல்லாம் கடல்ல இருந்து தானே வரும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க போலக்கு. அவ எப்படி என்ன வெறுப்பேத்துறா தெரியுமா? எப்படி? இன்னைக்கு என்ன வெறுப்பேத்த இன்னைக்கு அந்த வீணா போன சுபு கிட்ட அவன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க தெரியுமா? அட பாவி, அப்ப நீ அவளை வெறுப்பேத்ததான் இன்னைக்கு என்ன மீட் பண்ணியா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்லன்னு சொன்னல. ஏன் இப்படி கேவலமா அழுகுற? நானும் ரொம்ப ஏமாந்துட்டேன். என்னாச்சு உனக்கு? இதுக்கு ஒருத்த வந்தால என் லவர். அவ சுத்தமா இதை புரிஞ்சுக்கவே இல்ல.